ஆஸ்ட்ரியான்னு சொல்லப்படுற ஒரு நாடு சோவியன்னு சொல்லப்படுற ஒரு நாட்டை 400 வருஷத்துக்கு முன்னாடி ஆட்சி செஞ்சுட்டு இருந்துச்சு. அந்த நாட்டில் பாப்புலேஷனே கம்மி தான். அந்த நாட்டில் தான் கிஸ்லி ஜேஹோ அப்படிங்கிற ஒரு கிராமம் இருந்துச்சு. அந்த கிராமத்துலேயே மொத்தம் 100 குடும்பங்கள் தான் இருக்கும், ஒரு 500 பேர். அந்த குடும்பத்தில் நடந்த இன்சிடென்ட் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். பீட்டர்னு சொல்லப்படுறவர் அந்த கிராமத்தில் நான் 62 தான் பிறந்திருக்காரு. அவர் அந்த கிராமத்தில் இருக்க எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒருத்தர். எல்லா விசேஷங்களையும் இருப்பார். அண்ட் அவர் ஒரு விவசாயி. எல்லாருக்கும் அவர் அள்ளி அள்ளி அவருடைய செல்வங்களை கொடுத்துட்டு இருந்தார். 1755 அவர் இறந்துட்டார். அங்கே வந்து எல்லாருமே அதிர்ச்சியிலே இருந்தாங்க. ஏன்னா திடீர்னு ஒருத்தர் நம்ம கூட இருந்தவங்க திடீர்னு இருந்தால் எல்லாருக்கும் எப்படி இருக்கும், அது மாதிரி தான். அவருடைய இறப்புக்கு அந்த ஊரில் இருக்க அவர் குடும்பங்கள் மட்டும் வரல, அந்த ஊரே வந்து இருந்துச்சு. ஏன்னா அவர் அவ்வளோ எல்லாருக்கும் நல்லது செஞ்சிருந்தாங்க. அவர் 1 to 3 டேஸில் அந்த பீட்டரோட பையன் வந்து அவன் அம்மா கிட்ட போய் இனிமேல் நான் குடும்பத்தை பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு வசனமெல்லாம் பேசிட்டு மேலே இருக்கும்போது கீழே கதவை யாரோ திறக்கிற மாதிரி ஒரு சத்தம் கேட்டிருக்கு. அந்த சத்தத்துக்கு அவனும் கீழே போய் பார்க்கும்போது மண்ணோட அழகான ஒரு கோட் சூட்டோட ஒரு நபர் வந்து இருந்திருக்கார். அவர் யாருன்னு பீட்டரோட பையனுக்கு தெரியல. கொஞ்ச நேரம் கழித்து பார்க்கும்போது தான் அது அவனோட அப்பா அப்படின்னு அவனுக்கு தெரிய வருது. பீட்டர் வந்து அவனை பையன் என்ன கேட்டிருக்காரு, எனக்கு பசிக்குது, எனக்கு ரத்தம் தாண்டி. எனவே அவன் பையன் மிரண்டு போய் அதெல்லாம் தர முடியாது, நீங்கள் இறந்தவங்க எப்படி திரும்பி வந்தீங்க அப்படின்னு கேட்டிருக்கனால அவரும் காணாகிட்டே போயிட்டு நான் சொல்லப்படுது. அந்த பையன் அடுத்த நாளே போய் கிராமத்தில் இருக்க எல்லார்ட்டையும் சொல்லலாம், இந்த மாதிரி எங்கள் அப்பா வந்தார். அந்த விஷயத்தை கேட்கும்போது எல்லாருமே ஏதோ அவனுக்கு அவங்க அப்பா மேலே இருக்க பாசத்தினால தான் இப்படி பேசிட்டு அப்படின்ட்டு கேஷுவல் விட்டாங்க. நெக்ஸ்ட் டே அந்த பையனும் ரத்த வாந்தி எடுத்து செத்து போகிறான். இதை பார்த்து அந்த கிராமத்தில் இருக்க எல்லாருமே அழுந்து போகிறாங்க. ஏன்னா அவங்க சொல்லிட்டு இருந்தது யாரும் நம்பலை. அதுக்கு பிறகு தான் ஒவ்வொருத்தருக்கா பீட்டர் கனவுல வந்து அவங்க பக்கத்தில் நின்னதாகவும் பார்த்ததாகவும் நிறைய விஷயங்கள் நடக்க ஆரம்பிச்சிருக்கு. அந்த மாதிரி ஒரு 9 பேருக்கு நடந்து அவங்களும் ஒரே நாள் 9 பேருமே இறந்து போகிறாங்க. மொத்தம் அந்த கிராமத்தில் 10 பேர் இறந்து போகிறாங்க. இது ஒரு பெரிய பிரச்சனையாகவே மாறுது. ஏன்னா 500 பேர் இருக்க ஒரு கிராமத்தில் 10 பேர் இறக்கிறது ஒரு சாதாரண விஷயமே இல்லை. அந்த நாட்டு கவர்மெண்ட் இதை பற்றி விசாரிக்கும் போது தான் நாட்டு கவர்மெண்ட்டு நாம் இவனுங்களை வச்சு வேலை வாங்குவோன்னு பார்த்தா இவனை நம்மளை வச்சு வேலை வாங்குவான்ட்டு அங்கே இருக்க மக்கள் என்ன ஒரு கதையை கேள்விப்படுறாங்க. இதே மாதிரி ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஃப்ரான்ஸில் இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்ததாகவும் அந்த இன்சிடென்ட்லேயும் இதே மாதிரி ஒரு பேர் வந்து ஊரில் இருக்கவங்களாம் கொண்டதாகவும் இந்த மாதிரி நிறைய ஸ்டோரிஸ் அவங்க நம்பினால தான் ஏர்ன்ஸ்ட் ப்ரம்பால்னு சொல்லப்பட ஒருத்தர் இந்த கேஸ் கண்டுபிடிக்கிறதுக்காக ஆஸ்திரேலியன் கவர்மெண்ட்டுக்காக வாழ்ந்தார். இவர் நிறைய மென்ஸ் ஆர்மிஸை கூப்பிட்டு வந்து இந்த கேஸை பற்றி இன்வெஸ்டிகேஷன் பண்ணார். அதுக்கப்புறம் எல்லோரும் என்ன ஒரு தீர்மானம் எடுக்காங்கன்னா பீட்டருடைய அந்த கல்லறைக்கே போய் அவர் உயிரோடு இருக்காரா இல்லை செத்துட்டாரான்னு பார்க்க முடியும். எனவே எல்லோரும் அங்கே போய் செக் பண்ணி பார்க்கும்போது அங்கே ஒரு ஷாக்கிங்கான நியூஸ் இருந்தால் பீட்டர் ஏதோ புதுசாக வாழ்ந்துட்டு இருக்க மாதிரி நிறைய ஹேரோட கையில் நிறைய நகங்களோட ஏதோ தூங்கிட்டு இருக்க மாதிரி இருந்திருக்கார். எனவே எல்லோரும் இதை பார்த்து என்ன சொல்லியிருக்காங்கடா அவர் ஒரு வெம்பயராக மாறிட்டாங்க. அந்த கவர்மெண்ட் அவங்க வெளியே எடுத்து இது உண்மையான வெம்பயர் ஆண்டு டவுட்டில் இருக்கும்போது அதுக்கப்புறம் தான் மக்கள் எல்லாம் என்ன சொல்லியிருக்காங்கடா வெம்பயர் இருக்கவங்க இப்படி விட்டாங்க அவங்கள கொண்டு போட்டுருவாங்கன்ட்டு அவரை வெம்பயர்ஸை அழிக்கிறதுக்கான நிறைய சம்பிரதாயங்களை செஞ்சு அடித்து கொண்டிருக்காங்க. எனவே அவரை கொண்டு அவர் இன்னொரு இடத்துல எரித்து அவரோட சாம்பலை கடலில் கலந்துருக்காங்க. இது ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஸ்டோரி. இப்படி நடந்திருக்குன்னு ஒரு பயோபிக்காக பல வருஷங்களுக்கு முந்தைய எடுக்கப்பட்ட ஒரு ஸ்டோரி தான் இது இன்றைக்கி நீங்கள் போய் தேடினாலும் ஒரு ஸ்டோரியாக தான் இருக்குது. இதுக்கான ப்ரூஃப் எந்த இதுவுமே இருக்காது. ஏன்னா இது நடந்த ஒரு பல வருஷங்கள் இருக்குது, 300-400 வருஷங்கள் இருக்குது. இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்கணும் சப்ஸ்கிரைப்
அவங்க எல்லோரும் பீட்டரை ஒரு வேம்பையராக பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு இன்சிடெண்ட்டுக்கு பிறகு அதுக்கப்புறம் ஆஸ்திரேலியா கவர்மெண்ட் இதுக்குன்னே ஒரு ஸ்பெஷல் ஏஜெண்ட்டை அனுப்புவார். இந்த கேஸை கண்டுபிடிக்கிறதுக்காக.